ஆண்டாள் பெரியாழ்வானின் வழியில் ஒரே போசரத்தில் பல்லாண்டு பாடியது இன்று. இந்த அரிசுவை நம் நாவில் எப்போதும் திகழட்டும். அன்று இவ்வுலகமளந்தாய் அடி போற்றி. அன்று மகாபலி இந்திரனுடைய 3 அரசுகளையும் 3 லோகங்களை பறித்து போன அன்று. அன்னைக்கு இந்திரன் வந்தான். பெருமானிடத்தில் பிரார்த்திக்க இவர் வாமனமூர்த்தியாக பிறந்தார். உலகத்தை எல்லாம் தாவி அளந்தார். இந்திரனுக்காக ராஜ்யத்தை மீட்டுக் கொடுத்தார். அதுக்குத்தான் முதல் போற்றி. சென்று அன்னு தென்னிலங்கை செத்தாய் திரள் போற்றி. இலங்கையே முடித்தாயே, அதற்கு போற்றி. அப்ப அன்னி உலகமளந்தாய் அடி போற்றி, சென்னங்கு தென்னிலங்கை செத்தாய் திரள் போர்த்தி. ராமனுக்கும் பாடியாகிவிட்டது. அடுத்து பொன்ன சகடமுதைத்தாய் புகழ் போற்றி. அதாவது இவ்வளவு நேரம் யார் வந்தது? ஒரு மகாபலி சக்கரவர்த்தி விரோதி வந்தார், ராவணன் விரோதி வந்தார். அவர்களெல்லாம் விரோதிகள். பகவான் ஜெயித்து விட்டார், சரி. ஆனா இப்ப வரப்போறது கண்ணன் தொட்டில படுத்துட்டு இருக்கிறச்சே அவனுக்கு காப்பாக இருக்கட்டும்னு பக்கத்துல ஒரு வண்டி சக்கரத்தை வைத்து போனாள். அந்த சகடத்துல ஒரு அசுரன் ஆவேசித்து சுத்தி சுத்தி ஓடி வந்து அவனை முட்டி மோதி அழிச்சுடணும்னு பாக்குறார். அப்ப வண்டி சக்கரமே விரோதியா மாறிடுத்துனா என்ன பண்ண? மேலும் வயசான விற்பாடுதான் ராமன் நடந்தார். இப்ப எங்க கண்ணனுக்கு வெறும் வயசு 7 மாசம். ஈடும் வரிய உடைய என் நம்பி பிறந்த எழுதிங்களில்னு பாசுரம். அந்த சக்கரம் உருண்டோடி வர்றது. கண்ணன் காதால் உதைத்தார், காலால் உதைத்து முடிச்சிட்டாரோ இல்லையோ. பொன்ன சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி. சகடத்தை அழித்த அந்த திருவடிகளுக்குண்டான புகழை போற்றி போற்றின்னு பாடுவோம். அடுத்தது கண்ணு குணிலாவிரிந்தாய் கடல் போற்றி. இதுவரை வந்தது ஒரு பகைவன். ஆனா இப்ப வந்திருக்கிறது 2 பேர். வத்ச கபித்தாசுரர்கள்னு 2 பேர். கபித்தம்ங்கிறது விளாம்பழம், அது மேல ஒரு மரத்துல தொங்குறது, அதுல ஒரு அசுரன், கீழே ஒரு கண்ணுக்குட்டி. இவா 2 பேர் பேசி வச்சுன்னு மோதின்னு கண்ணனை முடிச்சுடணும்னு பாக்குறா. ஆனா கண்ணன் ரொம்ப சாமர்த்தியமா கீழே இருக்கிற கண்ணுக்குட்டியை ஒரு தடியாட்டம் பிடிச்சு சுழற்றி மேல அடிச்சு கண்ணுக்குட்டியும் விளாம்பழமும் மோதின்னு கீழே விழுந்துட்டு. ஆழ்வாருக்கு கவலை, எங்கேயான அது விடற சமயத்துக்கு ஒன் தலையில விழுந்துடுத்தினால் என்று ஆண்டாள் கவலைப்படுகிறாள். குன்று குடையாக எடுத்தான். கோவர்தனம்ங்கிற மலையை குன்றை குடையாக பிடித்து அதுக்கு கீழே எல்லா இடையர்கள், இடைச்சிகள், பசுமாடு, கன்று மொத்த ஊரையே ரட்சித்து கொடுத்துட்டாரோ இல்லையோ. குன்னு குடையாவெடுத்தாய் குணம் போற்றி. இந்திரனை கொல்லல, சரி நமக்கு வேண்டியவன் தான். என்னமோ பசிக்கோரத்தாலே பகைமையை காட்டுகிறான், பசிக்கோபம் தீந்து போயிட்டா எல்லாம் சரியாப்படும் அப்படின்னு குணத்தை காட்டினாரோ இல்லையோ. கருணை இரக்கத்தை காட்டினார், மன்னித்து விட்டார். அதைத்தான் குன்னு குடையாவெடுத்தாய் குணம் போற்றி. வென்று பகைகெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி. உன் கையில பிடிச்சிட்டு இருக்கிற வேல் அதுவே போற்றி. இது இத்தனை நீ பண்ணேன்னா சொல்ல முடியும்? உன் கையில இருக்கிற வேல் தான் எல்லாத்தையும் மன்னித்து. அதனால் வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி.